கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் நாளிலே சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்கள் துக்கமெல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவாராக. இன்றைக்கும் நான் உங்களோடு கூட அழகான கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்போம். யார் அசைக்கப்படுவதில்லை? இந்த 3 காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தரை யார் முன்பாக வைத்திருக்கிறார்களோ, இயேசுவோடு வாழ்கிறார்களோ, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 116 அதிகாரம் 8வது வசனத்திலே அவன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று. கர்த்தரை யார் முன்பாக வச்சிருக்கிறீங்களோ நீங்கள் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவதாக, இறங்கி கடன் கொடுக்கிறவன், நியாயமானபடி நடக்கிற மனுஷன், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். சங்கீதம் 112 சங்கீதம் 5:6 இந்த வசனம் சொல்லுகிறது, யார் இறங்கி கடன் கொடுக்கிறார்களோ, நியாயமானபடி நடக்கிறார்களோ, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு நான் இந்த வார்த்தையில பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது என்ன அழகா சொல்றார் பாருங்க, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனும் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15 சங்கீதம் 5வது வசனத்தில் இது சொல்லப்படுகிறது, யார் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல குற்றமில்லாதவனாய் பரிதானம் வாங்காமல் இருக்கிறானோ, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று. அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை முன்ன வச்சிருக்கிறவன், கடன் கொடுக்கிறவன், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்கிறவன், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையின்படி நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.